மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஏண்டா பிரபாஸ் கூட போட்டி போட்டு களத்தில் இறங்கணுமே, தேவையில்லாமல் ஒரு பாலிவுட் பாதுஷாவை பேர் எடுத்து ஒரு தெலுங்கு நடிகர்கிட்ட போய் மூக்குடைஞ்ச விஷயமா ஆயிடுச்சேன்ற மாதிரி ரொம்ப பரிதாப நிலையில் தான் இருக்கிறாரு நம்ம ஷாருக் கான். ஜஸ்ட் ஒரு நாள் கேப்பில் ஷாருக் கான் நடித்த டங்கி, பிரபாஸ் நடித்த சலார், இந்த ரெண்டு படமும் வந்தது. ரெண்டுத்தில் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக சலார் வந்து அடித்து துவம்சம் பண்ணி இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் தி கிங்காக போய் உக்காண்ட்ருக்காரு நம்ம பிரபாஸ் ஆரம்ப கட்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே வந்தார். அவருடைய முதல் படம் ஈஸ்வர், அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்த சில ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அவர் மட்டம் தட்டுறது தான் பார்த்தாங்க. ஆனால் நம்மளுடைய பாடி கட் அவுட் எல்லாம் பார்த்து அப்படி அடிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் ராகவேந்திரா, வருஷம், இந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்தது. முக்கியமாக சொல்லப்போனால் ராஜமௌலி இயக்கத்தில் வந்த சத்ரபதி பிரபாஸை வந்து ஒரு 3-4 மடங்கு ஸ்டார்டம்மை கொடுத்துருச்சு பிரபாஸுக்கு. அது மற்ற ஹீரோஸ் எல்லாம் இருந்தாங்க, அவருக்கு போட்டியாக இருந்த ஹீரோஸ் எல்லாரையுமே அவங்களுக்கு காம்படிட்டிவாக இல்லாமல் பிரபாஸோட ஸ்டார்டம்மை தனிமையாக போய் கொண்டு போய் உட்கார வச்சுது. நீ யார்கிட்டையும் போட்டி பண்ண தேவையில்லையா, யூ ஆர் யூனிக் ஹீரோ, தப்போ இங்கே போய் உட்காரு என்ற மாதிரி தான் வந்து ராஜமௌலி கொண்டு போய் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. அந்த படத்துலேருந்து யாரு கூடமே பிரபாஸ் வந்து போட்டியே போட்டதில்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அவருடைய செப்பரேட் சாம்ராஜ்யமாக தான் போயிட்டுருக்காரு. சரி, பிரபாஸ்னாவே என்ன மாஸ் ஹீரோ அவ்வளோதானே, அதுக்கு மேலே என்ன தான் பண்ண போகிறாருன்ற மாதிரியும் ஆந்திராவில் இருந்தது. அந்த டைமில் அவர் ஏற்கனவே வருஷம்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படமும் இங்கே தமிழில் ரீமேக் ஆச்சு. ஜெயம் ரவி, ஸ்ரீயா நடிச்சிருந்திருப்பாங்க. தெலுங்கில் வந்து பிரபாஸ் கூட த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தது. ஒரு லவர் பாயாக வந்து ஒரு கிரேஜியும் வந்து இருந்தது அவருக்கு. அது மட்டுமே இல்லை, டார்லிங்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துலேருந்து அவர் எல்லா பெண்கள் ரசிகர்கள் அதிகமாகிடுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அவரை பிரபாசன் கூப்பிட்றத விட டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றது தான் அதிகமாச்சு. இப்போ எல்லாருமே டார்லிங் பிரபாசன் தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்த புஜ்ஜிகாடு, இது மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்ட், இந்த எல்லா படமும் அவருக்கு இந்த லேடிஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபாலோயிங்கை வந்து நிறையா கொண்டு வந்தது. இப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே தவிர்க்க முடியாத ஒரு மாஸ் ஹீரோவை வந்து பிரபாஸ் இருக்கார். ஏன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டுமே கிடையாது, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு தவிர்க்க முடியாத பேன் இண்டியா ஹீரோவை தான் பிரபாஸ் இருக்கிறாரு. பிரபாஸ் படம் வந்தால் எதுக்கு நம்மளுக்கு பஞ்சாயத்தே வேண்டாம், ஒதுங்கிடலான்ற மாதிரி தான் எல்லா ஹீரோவும் நினச்சிட்டு இருக்காங்க. ஈவன் ஆந்திராவில் இருக்கிற சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, என்டிஆர், பவன் கல்யாண், எல்லா ஹீரோஸும் அவர் படம் வருது, நம்ம ஓரமாக ஒதுங்கிக்கலாம், நமக்கு ஒரு டைம் வரும், அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஈவன் மகேஷ் பாபு கூட அவ்வளோதான். பட் இந்த தடவை என்ன நடந்துச்சுன்னா, ஆனால் இந்த தடவை ஷாருக் கான் என்ன பண்ணுறாரு, நான் பாலிவுட் பாத்ஷா, நான்லாம் எப்போவே பேன் இண்டியா ஹீரோப்பா, பிரபாஸ்க்காகலாம் வந்து நான் வந்து பின்வாங்குற ஐடியாவில் நான் இல்லை, கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணியே தான் ஆவேன்னு ஒத்த காலில் நின்று ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணாப்புல. படம் ஃபஸ்ட் நாளே ஒரு மாதிரியாக சுமாரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்தது. 100 crores கூட அது கலெக்ஷன் வரலை. அதுக்கப்புறம் மறுநாள் சொல்லவே வேண்டியதில்லை, இவர் ஒரிஜினல் பேன் இண்டியா ஹீரோ, பாகுபலிக்கு அப்புறம் ரியல் பேன் இண்டியா ஹீரோவாக மாறினார் நம்ம பிரபாஸ். அவருடைய சலாரும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள் கலெக்ஷன் கூட்டி பார்த்தா, டங்கியோட 3 நாள் கலெக்ஷன் கூட்டி பார்த்தா பிரபாஸோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் கூட ஈக்குவலாக இல்லை அப்படின்னு தான் கிரிட்டிக்ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறது அந்த வார்த்தை தான். ஷாருக் கானோட டங்கி படம் டே 1 என்ன தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பார்ப்போம் ஒரு முறை. டே 1 அந்த படம் வந்து 57 கோடி தான் கலெக்ஷன் வந்திருக்கு. டே 2 கூட கிட்டத்தட்ட அதே கலெக்ஷன் தான், 45 கோடி கலெக்ஷன் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 2 நாள் சேர்ந்து பார்த்தாவே 102 கோடி கூட வரல. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அப்படியே டல் ஆகிடுச்சு. இப்போ 3ஆவது நாள் 4ஆவது நாளெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பேருக்கு, சலார் படம் ரிலீஸ் ஆன பேருக்கு அப்படியே அந்த கலெக்ஷன் கிராஃப் அப்படியே இறங்கி போச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் மட்டுமே சலார் படம் 2 டேஸில் 100 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்பீடாக 1.5 டேயில் 100 crore கலெக்ஷன் பண்ண தெலுங்கு படமாகவும் பிரபாஸ் படம் நின்று இருக்குது. ஏன்பா நம்ம தமிழ்நாட்டில் இந்த படம் யாரும் அவ்வளோ பெருசாக புகழ்ந்து ஒன்றும் சொல்ல, நீ மட்டும்தான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கான்னு நினைக்கலாம். உண்மைதான், இங்கே அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடையல, அதில் டவுட்டே கிடையாது. டே 1 அந்த படத்தோட ஓப்பனிங் எவ்வளோன்னா ஜஸ்ட் 7 கோடி தான். ஆனால் தமிழ்நாட்டில் கோலிவுட்டில் 7 கோடி ஓப்பனிங் பிரபாஸுக்கு கிடச்சிருக்குன்னாவே அவர் மிகப்பெரிய
பேன் இண்டியா ஹீரோ தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஹீரோங்களுக்கே சில பேருக்கு அந்தளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கல, அதுதான் உண்மை. சும்மா கதை விடாதீங்க. ஏதோ பிரசாந்த் நீல் இருக்கிறதுனால தான் அந்த படம் ஓடிச்சு. ஏற்கனவே KGF 1 KGF 2 மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அதோட தொடர்ச்சியாக தான் பிரபாஸ்க்கு இந்த படம் கிடச்சிருக்கு. ஒரு சக்ஸஸாக அடிச்சிட்டாப்புல. அதுலேயும் சில ஏரியாவில் சரியாகவே போகலைன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா டங்கி படத்தோட இயக்குனர் யார்? ராஜ்குமார் ஹிரானி. பாகுபலி முன்னாடி பேன் இண்டியா டைரக்டர், தி மோஸ்ட் பாப்புலர் பேன் இண்டியா டைரக்டர் யாருன்னு ஒரு வாட்டி கூகுள் சர்ச் பாருங்கள். இல்லை பழைய கிரிட்டிசைஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள். சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ராஜ்குமார் ஹிரானி பேர் தான் சொல்லுவாங்க. பாகுபலிக்கு அப்புறம் தான் ராஜமௌலி வந்து ஒரு பேன் இண்டியா டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டராக மாறினார். அதுக்கு முன்னெல்லாம் இவர் தான் அந்த ஸ்டேஜில் இருந்தார். சொல்லப்போனால் அவர் இந்த PKன்னு ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, பேன் இண்டியா லெவலில் ஹிட்டான படம், அதுவும் அவரோடைய தான். தெலுங்கில் சங்கர் தாதா MBBSன்னு வந்தது, இங்கே வசூல் ராஜா MBBSன்னு ஒரு படம் வந்தது. அதோட ஹிந்தியோட ஒரிஜினல் அவர் இயக்குன படம் தான் அது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், அவரு ஒன்றும் சும்மா சாதாரணமான டைரக்டர் கிடையாது. ஒரு மிகப்பெரிய டைரக்டர், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, பாலிவுட் பாத்ஷாஸ், இவங்க 2 பேர் இணைஞ்சி வந்த படம் தான் டங்கி. என்ன ரிலீஸ் பண்ண டைம் தான் தப்பு அப்படின்னு ஷாருக் கானோட ஃபேன்ஸே சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சார் தேவையில்லாமல் நம்ம மோதி இருக்கோம், நீங்கள் தனியாக வந்திருந்தால் ஒரு பெரிய ஹிட்டு அடிச்சிட்டு இருக்கலாம், ஜவான் மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே ஒரு ஹிட்டு கொடுத்தீங்க, இப்போ ஏன் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அவங்களும் நார்த் இந்தியாவில் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டோட்டலாக பார்த்தோன்னா பிரபாஸ் எங்கே கிளிக் ஆனார்? இந்த படத்தில் சில பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் தெலுங்கு, கர்நாடகா, நார்த்து சைடெல்லாம் வந்து இந்த படம் சூப்பராக போயிட்டுருக்கு, அப்படியே பட்டை கிளப்பிட்டு இருக்கு. எதனால காரணம்னு பார்த்தா, பிரபாஸோட இந்த படத்தில் எலிவேஷன் சீன்ஸ், ஒவ்வொரு சீனில் மனுஷன் அந்த மிஷின் மேலே நின்றுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அந்த 6 அடி கட் அவுட்டு தியேட்டரில் ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது. ஒரு அடி அடித்தாலும் போய் மிகப்பெரிய ஒரு JCB டயரில் போய் விழுறது, ரிட்டன் வர்றது. இவர் அடித்தா 10 பேர் வீந்துடுறாங்க அப்படின்னா நம்புற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நம்பலாம். மற்றதெல்லாம் பண்ணும்போது ஏன்டா கடுப்பேற்றுறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் பிரபாஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த எலிவேஷன் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாம் ஓவராலாக கிளப் பண்ணி பார்த்தா தீப்பொறி மாதிரி இருக்குது தியேட்டரில். அதில் டவுட்டே கிடையாது. சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட காரணமும் இருந்திருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா சலார் வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே சலார் கண்டிப்பாக பிடிக்கும். எதுக்காகனா ஏற்கனவே பிரபாஸ் தொடர்ச்சியாக ஒரு 3 ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. சாஹோ, ராதேஷ்யாம், ஆதிபுருஷ், இது மாதிரி 3 ஃப்ளாப் தான். ஆனால் இந்த 3 படத்தோட ஓப்பனிங் வந்து இது வரைக்கும் யாருமே கிராஸ் பண்ணல. அந்த ஓப்பனிங்கை உடச்சி பிரேக் பண்ணது மறுபடியும் பிரபாஸ் தான். அந்த அளவுக்கு நம்மளால் ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிவிட்டு, ரெக்கார்ட்ஸ் மேலே ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். இது மட்டுமே இல்லை, இப்போ பார்த்த எல்லாமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் இந்த 10 நாளில் வசூலில் எங்கேயோ போய் நிற்கும், அதில் டவுட்டே கிடையாது. என்னதான் தன்னுடைய பெரியப்பா கிருஷ்ணம் ராஜு அவருடைய பின்புலமாக, அவருடைய வாரிசாக வந்து பிரபாஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாலும், தன்னை வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்ன்றதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது மட்டுமே இல்லாமல் பிரபாஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய படங்களெல்லாம் பண்ணுறாரு. கல்கி ரெடியாக இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதில் வந்து எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. அந்த படத்துக்காகவும் ஹோல் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டுருக்கு. பக்த கண்ணப்பா அந்த படத்துக்காகவும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமாக கர்நாடகா ஃபேன்ஸ் பயங்கரமாக இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு இதே சலாரோட பார்ட் 2 ஏற்கனவே சில ஷூட்டெல்லாம் நடந்திருக்கு. அதுவும் ஃபினிஷ் ஆகிட்டு அதுவும் ரிலீஸுக்கு, அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தடுத்த படம் எல்லாமே மிகப்பெரிய ப்ராஜெக்ட், மிகப்பெரிய பயங்கரமான பட்ஜெட்டில் தான் உருவாகிட்டு இருக்கு. அந்த படங்களும் நல்ல வெற்றி அடையணும்னு, பிரபாஸ்க்கு இன்னும் நல்ல பேர் வரணும்னு நம்ம சேனல் மூலிமா அவருக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.